ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா குப்தர்கள். இது 6th ஸ்டாண்டர்ட் 2nd term 3rd termல இருக்குது. 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ஓகேவா? இந்த லெசனை பார்க்கலாம். பொதுவாக இந்த குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 250 to 550, அதாவது 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவருடைய பீரியட் சொல்லலாம். இது நிலப்பிரபுத்துவம் வந்து ஒரு நிறுவனமாக மாறிய ஒரு காலம் சொல்கிறாங்க. குப்தர்களுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு வளர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் பாராட்டி சொல்கிறாங்க. இதற்கான சோர்சஸ், அந்த குப்தர்களுடைய காலத்தை பற்றிய இலக்கியங்கள் சான்றுகள் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு 4 வித சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஒன்று இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று, செப்பு பற்றிய சான்று. ஃபஸ்ட்டு இலக்கிய சான்றுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இலக்கியவாதிகள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யாயன, ஸ்மிருதிகள், இது மாதிரி சொல்லலாம். நீதிசாரம் என்ற நூல், காமாண்டகர் எழுதிய நீதிசாரம். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 400 அந்த பீரியடில் எழுதப்பட்ட நூல். ஒரு அரசருக்கு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எழுதக்கூடிய ஒரு நூல் தான் நீதிசாரம். இது தர்மசாஸ்திர நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம். நெக்ஸ்ட்டு இன்னொரு புக் எழுதியிருப்பார், முற்ற ராட்சசம். இந்த முற்ற ராட்சசம் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய எழுச்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாரதர் எழுதிய நீதி சாஸ்திரம். நெக்ஸ்ட்டு காளிதாசருடைய படைப்பு, அது முக்கியமாக சகுந்தலம் அப்படின்ற படைப்பு. காளிதாசர் அப்படின்னு பண்ணால் வட மொழியில் ஃபேமஸான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புத்த சமண இலக்கியங்கள். சீன பயணியான பாகியான் அவருடைய குறிப்பு. ஆக்சுவலாக பாகியான் வந்து சீன பயணியாக எப்போ யாருடைய பீரியடில் வந்தார் நம்ம இந்தியாவுக்கு வந்தார்னா சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தருடைய பீரியடில் வந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாரநாத் கல்வெட்டு, குமரகுப்தர் புத்தகுப்தருடைய கல்வெட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகள் சொல்லும்போது முக்கியமாக மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது யாருடைய சிறப்பை பற்றி சொல்கிறதுன்னா, சந்திரகுப்த 1, முதலாம் சந்திரகுப்தர் பற்றிய சாதனை பற்றி சொல்கிறதுனா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது பரியாகை சொல்லுவாங்க, அதாவது சமுத்திரகுப்தருடைய சாதனை ஆளுமை பற்றி சொல்லக்கூடிய நூல். இதை யார் இந்த கல்வெட்டை பொறிச்சது யாருன்னா அரிசேனர் வந்து மெய்கிட்டி அப்படின்னு பிரசஸ்டி சொல்லுவாங்க. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் 33 வரிகள் இருக்கும். சமஸ்கிருதம் நாகரி இந்த 2 சேர்ந்த வரி வடிவத்தில் எழுதியிருப்பார், அதை பொறிச்சிருப்பார். நெக்ஸ்ட் 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராப்பாறை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு, இந்த 3 கல்வெட்டு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தரை பற்றி பிடாரி தூண் கல்வெட்டு, இல்லை கல்வெட்டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் தங்க நாணயங்கள், கோல்டன் காயின்ஸ். நிறைய உருவங்கள் வந்து அந்த காயின்ஸில் பொறிச்சிருப்பாங்க. அது முக்கியமாக அந்த அரச பட்டங்கள், சடங்கு, இது மாதிரி விவரங்கள் ஃபுல்லாக அந்த கோல்டன் காயின்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாலண்டா களிமண் முற்றைப்படிப்பு. இது மூலமாக எதை பற்றி இந்த விவரம் தெரிஞ்சுன்னா, நாலண்டா களிமண் முற்றைப்படிப்பு வெள்ளி நாணயங்களை பற்றி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் செப்பு பட்டியம், மடுப்பான் செப்பு பட்டியம், கஞ்சம் செப்பு பட்டியம், சோனப்பட் செப்பு பட்டியம். அடுத்தது நாணயம். இந்த காயின்ஸில் ஃபஸ்ட்டு யாருடைய பேர் இடம்பெற்ற அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் இந்த குப்தா டைனசிட்டியை ஆரம்பித்த இந்த ஃபவுண்டர் சொல்லலாம். ஹூ இஸ் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனசிட்டி கேட்டால் ஸ்ரீகுப்தர். இவருக்கு நிறைய பேர் இருக்குது. பட்டங்கள் விக்ரமன், சிம்ம விக்ரமன், மகாராஜா, தேவகுப்தன், சகாரி, கவிராஜா, விக்ரமாதித்யன், தேவராஜன், இது மாதிரி நிறைய இவருடைய பட்டப்பெயர்கள் இருக்குது. அதில் ஸ்ரீகுப்தரை பற்றி சொல்லும்போது இவர் தான் முதல் அரசர். இவர் மகாராஜான்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 240 280 வரைக்கும். நெக்ஸ்ட் இவருடைய பையன் வராங்க, அவர் பேர் கடோஜகர். இவரும் மகாராஜான்னு சொல்லுவாங்க. இவருடைய பீரியட் 280 319 வரைக்கும் இவருடைய பீரியட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ரீகுப்தரை பற்றி சொல்லும்போது இவர் தலைநகரம் எது வச்சு ஆட்சி செஞ்சார்னா பாடலிபுத்திரம். இவரோட ஆட்சி மொழி சமஸ்கிருதம். இவர் ஃபாலோ பண்ண சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயம். நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேருக்கு நெக்ஸ்ட்டு வந்தவங்க யாருன்னா இவருடைய பையனான முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் 319 335, 319 to
335. இவருடைய காலகட்டத்தை வாழ்ந்த காலகட்டத்தை குப்த சகாப்தம்னு சொல்லுவாங்க. இவர் தான் குப்த பேரரசு ஃபஸ்ட்டு ஒரு பேரரசராக இவர் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசனுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லி மகாராஜாட்டி ராஜா அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. இவர் லிச்சாவி இளவரசியான குமாரதேவி மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த காய்ஸோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது முதல்ல உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இளவரசியார்னா குமாரதேவி தான். நெக்ஸ்ட்டு இந்திய இளவரசியார் குமாரதேவி. இவருடைய கோல்டன் காயின்ஸில் ஃபஸ்ட்டு சந்திரகுப்தருடைய இவர் பப்ளிஷ் பண்ண நிறைய கோல்டன் காயின்ஸில் சந்திரகுப்தர் உமாரியுடைய உருவங்களும் லிச்சாவியா அப்படின்ற ஒரு வரியும் இருக்கும். ஓகேவா? லிச்சாவியா அப்படின்றது என்னென்னா மிக பழமையான கனசங்கங்களில் ஒன்று தான் இந்த லிச்சாவி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வடக்கு பீகாரில் இருக்குது. கங்கை நதிக்கும் நேபாள் தெராய் இந்த காடுகளுக்கு இடையில் இந்த லிச்சாவி அப்படின்ற நகரம் இருக்குது. இவருக்கு அப்புறமா சமுத்திரகுப்தர் வராரு. இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வட இந்திய அரசர் ஜெயிச்சிருப்பார். 9 வட இந்திய அரசர்களும் 11 குடியரசுகளும் 12 தென்னிந்திய அரசர்களும் வெற்றி கண்டதாக இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லியிருக்கு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லியிருக்கேன். அலகாபாத் தூண் கல்வெட்டு அரிசேனர் அப்படின்னு தான் வெளியிட்டார். சந்திரகுப்தருடைய அரசர் அமைச்சர் சரிசேனர். இவர் இந்த சமஸ்கிருதம் அப்படின்ட்டுல தேவநாகரி 33 வரியில் இதில் சொல்லியிருப்பாங்க. பிரியாகை பிரசாஸ்தி என்ற பொருளில். அதாவது பிரியாகை பிரசாஸ்தி என்னென்னா சமஸ்கிருதத்தில் போற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தரை இவரை புருஷா கடவுள் அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு ஒப்பிட்டு செய்வாங்க. அடுத்ததாக இவருடைய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அடாபிகா ராஜ்யங்களை கைப்பற்றியவை. இவர் என்ன பண்ணால் விந்திய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அடாபிகா அப்படின்ற ராஜ்யங்களை இவர் கேப்சர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ காஞ்சியை சார்ந்த பல்லவ மன்னர்களான விஷ்ணுகோபானை ஜெயிச்சிருப்பார். சந்திரகுப்தருடைய காயின்ஸில் இவருடைய வீணையோடு அமர்ந்திருக்கிற மாதிரி உருவங்கள்லாம் பொறிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரால் ஆதரிக்கப்பட்ட புத்த சமய அறிஞர் யாருன்னா வசுபண்டு. நெக்ஸ்ட்டு இவருடைய சிறப்பை பற்றி சொல்லி நம் வரலாற்று ஆசிரியரான ஸ்மித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நெப்போலியன் அழைக்கப்படுவர் சமுத்திரகுப்தன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசரான மேகவர்மன் புத்தகாலயம் கட்டத்துக்கு இவர் பர்மிஷன் கொடுத்துருப்பார். இவர் தீவிரமான விஷ்ணு பக்தர். குப்தர் நாணய முறையை அறிமுகம் செய்யவரும் இவர் தான். அதேபோல் இவருக்கு இந்த காயின்ஸ் சிஸ்டம் அறிமுகம் பண்ணுறதுக்கு குஷனர்களுடைய நாணயங்கள் நூலாக இருந்து சொல்லலாம். அதோட பேஸ் பண்ணி தான் இவர் காயின்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவர் வெற்றி அடைஞ்ச போருக்கு அப்புறமா அஸ்வமேத யாகனா வெளியில் நடத்தியிருப்பார். ஓகேவா? இவருக்கு அப்புறமா ஒரு குப்தர் டைன்ஸ்லேயே ஒரு ஃபேமஸான கிங் 2ஆம் சந்திரகுப்தர். இவர் சந்திரகுப்த விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதிக்கு கேப்சர் பண்ணி நார்த் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே அவர் கீழே கொண்டு வந்திருப்பார். இவர் கலை, இலக்கியம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை இந்த மாதிரி இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு ஒரு பீரியடில். அடுத்ததாக 388 to 409 இந்த பீரியடில் உஜ்ஜயின் அப்படின்ற 2ஆம் தலைநகரை வச்சு குப்த பேரரசை ஆட்சி செய்தவர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், பீகார் அந்த சுற்றி உஜ்ஜயினி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதான் அறிவிச்சிருப்பார். இவருடைய பீரியடில் இவரோட அவையில் இன்னொருத்தர் இருப்பாங்க, காளிதாசர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். நவரத்தினங்கள் அப்படின்ற 9 வகையான பெரிய கவிஞர்களை இவருடைய அவையில் இடம்பெற்றிருப்பாங்க. இவருடைய ஆட்சி பீரியடில் பாகியான் அப்படின்ற சீன பௌத்த துறவி வந்திருப்பார். இவருக்கு இது மாதிரி ரூல் பண்ணியிருக்கும் போது 2ஆம் சந்திரகுப்தருக்கு ஒரு வாரிசுரிமை போர் ஏற்படுது. யாருக்கிட்டனா இவருடைய பிரதரான ராமகுப்தார். இவருக்கு 2 பேருக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இல்லை 2ஆம் சந்திரகுப்தர் ஜெயிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் நாகர்குல இளவரசியான குபேரநாகா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பார். இவருடைய பொண்ணு பிரபாவரி அப்படின்ற வாகாடகா அப்படின்ற அரசரான ருத்ரசேனை 2ஆம் ருத்ரசேனருக்கு மேரேஜ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவருடைய வடமேற்கு பகுதி சாகர்குல அரசர் ருத்ரசிம்மன் 3ஆம் ருத்ரசிம்மனை தோற்கடிச்சிட்டு இவரை சாகரி அப்படின்ற பட்டத்தை பெற்றிருப்பார். சாகரி அப்படின்னா சாகர்கள் அப்படின்றவரை ஐப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாகர்குல அரசர் ஜெயிச்சிருக்கிறதுனால இந்த பேர் இவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு விக்ரமாதித்யன் மிக வலிமையிலையும் சரி சூரியனுக்கு ஒப்பானவர் சொல்கிறாங்க. இவருக்கு 2 மனைவிகள் குபேரநாகா
துருபஸ்வாமினி. இந்த 2 பேர் இதை பற்றி கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. இவர் எல்லை வந்து அரபிக்கடல் வரை நிறுவியிருக்கு. இப்போ காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாங்க. இவர் சமஸ்கிருத புலவர். இவர் வந்து 7 நூல்கள் சொல்லும்போது ரகுவம்சம், குமார சம்பவம், சாகுண்டலம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். அரிசன் வந்து சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் வந்து அகராதியியல் ஆசிரியர். அகராதினா டிக்ஷனரியுடைய டீச்சர். தன்வந்தி ஒரு டாக்டர். காகப்பானகர் ஜோசியர். சன்கு கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவரும் சரி. விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி அதாவது சில்வர் காயின்ஸை பப்ளிஷ் பண்ண முதல் குப்டரசு இவர் தான். 5 வகையான தங்க நாணயங்களை வெளியிருப்பார். என்னென்ன வகை பார்த்தீங்கன்னா வில் வகை, குடை வகை, பரியாங்கா வகை, சிங்கத்தை குளிரல் வகை, குதிரை வகை. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரமாதித்யர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பினார், டெல்லி சுல்தானேட்டில் பார்த்துருப்போம். குடும்பினார், இந்த குடும்பினார் வந்து அறிவியல் அமைச்சர் குல்புத் ஐபக், அதை கட்டி முடிச்சது இல்துமிஷ். அவர் அந்த குடும்பினாருக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு தூணை விக்ரமாதித்யர் உருவாக்கியிருப்பார். இவருடைய பையன் பேர் தான் குமரகுப்தர். இவர் நெக்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வடநாட்டு அரசில் கைப்பற்றியிருப்பார். ஊனர்கள், காம்போடர்கள், கிரடகர் இவங்ககிட்ட இருந்து வட அரசில் கைப்பற்றியிருப்பார். இவருடைய ஆட்சி காலத்தில் பேரரசு வந்து எல்லை விரிவாக்கத்தின் உச்சி காலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய பையன் வராரு குமரகுப்தர் 415 to 455. இவர் சக்ராட்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்குனது அமைச்சர். ஓகேவா, பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்குனது யார்? குமரகுப்தர். இவரோட பீரியடில் ஊனர்கள் வந்து நிறைய பேர் இந்த குப்த பேச வந்து தாக்க ஆரம்பித்தாங்க. என்ன இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி ஒரு அமைதியும் செழிப்பும் அவருடைய காலத்தில் நிறுவிற்கு சொல்லலாம். குதிரை வேள்வியும் செஞ்சிருப்பார். இவர் ஆட்சி கால கடைசியில் ஒரு வலிமை செல்வமும் மிகுந்த புஷ்பவிட்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடிய மக்களால் இவரை வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மத்திய ஆசியாவிலேருந்து நிறைய பேர் ஊனர்கள் வந்து இந்துகுஷ் மலை வரை இந்தியா மீது நிறைய பேர் தாக்குதல் செஞ்சாங்க. இந்த குமரகுப்தர் வந்து என்ன பண்ணால் மகோட்டிராட்டியா அப்படின்ற ஒரு பட்டத்தை இவர் கிடச்சிருக்கு. இவர் கார்த்திகேய கடவுளை வழிபட்டவர். கார்த்திகேயன் முருகப்பெருமான். நெக்ஸ்ட்டு யூனர்களை ஃபைட் பண்ணும்போது இவர் போர்லேயே வந்து டெத் ஆகிருப்பார் குமரகுப்தர். அடுத்து வந்தவர் தான் ஸ்கந்தகுப்தர். அந்த ஊனர்கள் அப்படின்னு சொல்லி முட்டு குணத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சு விக்ரமாதித்யன் அப்படின்ற பேரை இவருக்கு மாற்றிருப்பார். இவரை பற்றி தகவல் வந்து கராசரி காசனம் அப்படின்ற புக்கில் இவரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஸ்கந்தகுப்தர் தான் ஒரு கடைசி பேரரசர் சொல்கிறாங்க. இவரை வந்து வைணவம் ஃபாலோ பண்ணியிருப்பார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, கடைசி பேரரசர் கேட்டால் ஸ்கந்தகுப்தர், அதே கடைசி குப்த அரசர் கேட்டால் விஷ்ணுகுப்தர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாலட்டியர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேரோட அரசராக மாறாரு. இவர் பௌத்த சமயம் ஃபாலோ பண்ணுறாரு. இவர் மிகுதக்குலருக்கு வந்து கப்பம் கட்டியிருப்பார். மிகுதக்குலர் வந்து மகரத்துலேருந்து வெளியேற்றியிருப்பார். ஓகேவா, இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பேரரசு, புக்தினா மாகாணம் சொல்லுவாங்க, உபாரிகா சொல்லுவாங்க, விஷயம் இல்லை மாவட்டம் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி செய்கிறவங்கள விஷயப்படி சொல்லுவாங்க. அதே புத்தியோ ஆட்சி செய்கிறவங்க உபாரிகா சொல்லுவாங்க. கிராமம் லாஸ்ட்டாக கிராமம், இது கிராமகர், கிராம அதிஷ்கா அப்படின்ற பேரில் ஆட்சி செய்வாங்க. நெக்ஸ்ட்டு அமர்த்தியா அப்படின்ற ஒரு பதவி. இது நிறைய புற்றியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குமரமாட்டியா ஆயுக்கா மாகாணத்தின் உயர் அவர். இதில் உயர் அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரமாட்டியார், ஆய்க்கர் இந்த மாகாணத்துடைய உயர் அதிகாரி. குமரமாட்டியார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இலவசக்கு இணையான தகுதி பெற்ற குமரமாட்டியார். இவர் வந்து 6 வைசாலி முற்றிலும் இருக்குது. இல்லை, அந்த முற்றிய வேட்ச் வந்து 6 இருக்கும். அதிகமான பொறுப்பு கொண்டவர் இவர் தான். இவர் லிச்சாவி முற்றிய வந்து லிச்சாவிகள் பட்டமேற்பு வேலை பொறுப்பாளராக இருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் அரிசேனர். இவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்து பார்த்தோன்னா இவருக்கு குமார்த்தியா, சண்டி விக்ராகா, மகாடண்டியாகா இவருடைய பொறுப்பு. இவருடைய அப்பா பேர் மாடநாயகா துருவபூபதி. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மகாசண்டி விக்ரகா.
தாமோடிப செப்பேடு 3 உபரிக மகாராஜா அப்படின்னு உயர்நிலை சொல்கிறாங்க. இவர் குப்த அரசாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 165 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. புத்தகுப்தோட ஈரான் தூண் கல்வெட்டு தான் காலாட்டி நடுமணி ஆட்சி செஞ்ச லோகபாலா அப்படின்ற மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பேர். லோகபாலா வந்து மாநில ஸ்டேட் கவர்னருடைய பேர். ஓகேவா. மகாராஜா சுரஸ்மி சந்திரா. இந்த நகரத்தை நிர்வகிப்பு செஞ்சவங்க நகர சுரோஷ்டி. மாவட்டத்துக்கு என்னென்ன நிர்வாகம் செய்வாங்க, அலகுகள் என்னென்னா விதி, பூமி, படகா, பீடா. ஓகேவா. இதாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோ பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள்.